தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிறுவன் மர்ம மரணத்தில் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் டிஎன்ஏ அறிக்கை வந்த பிறகு இன்று அல்லது நாளைக்குள் மரணத்தின் மர்மம் விலகும் என மாவட்ட எஸ்பி தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், இந்த வழக்கின் முழு விவரம் என்ன தற்போது வரைக்கும்? வணக்கம். மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ஆறுதல் கூறி சென்றார். அந்த இடத்தில் மயங்கி விழுந்த சிறுவனின் பாட்டி கோட்டைத்தாய் அவர்கள் காவல்துறை துரிதமாக செயல்பட்டிருந்தால் சிறுவனை காப்பாற்றியிருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட கோயில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியின் இளைய மகன் கருப்பசாமி மர்மமான முறையில் உயிரிழந்தார். 4 நாட்கள் ஆகி போலீசார் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் கோயில்பட்டியின் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூராஜ் கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியை தற்போது சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். அப்போது சிறுவன் பாட்டி கோட்டையை திடீரென மயங்கி விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் தண்ணீர் விட்டு அவரை தேற்றி கொண்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் இந்த கடம்பூர் ராஜ் அவர் செய்தியாளர்களுக்கு கூறுகையில், காவல்துறை துரிதமாக செயல்பட்டிருந்தால் கருப்பசாமியை உயிரோடு மீட்டிருக்கலாம். போதைப் பொருட்களால் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விட்டது. உயிரிழந்த சிறுவனின் குடியிருக்கும் பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்து அதிகமாக நடைபெற்றுள்ளது. அதனை இப்பகுதி மக்களும் உயிரிழந்த சிறுவனின் தாய் பாலசுந்தரி காவல்துறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. காவல்துறை செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டிக்க தக்க வேண்டும். உயிரிழந்த சிறுவன் குடும்பம் அன்றாட வேலை செய்யக்கூடிய குடும்பம், அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட சிறுவன் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் என்றும் அறிவித்ததாக கூறப்படுகிறது. இன்று இல்ல நாளைக்கும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து வேண்டும் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.